அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்குப்ரெஷர் புள்ளிய ஒண்ணு பார்க்க இருக்கிறோம். அந்த புள்ளி பார்த்தீங்கன்னா, மிகவும் எஃபெக்டிவான ஒரு புள்ளி. அந்த புள்ளி நம்ப மண்ணீரலை சக்தி உடையதாக மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாகும். மண்ணீரலுக்கு தாய் புள்ளியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா, கணையத்த இன்சுலின் செக்ரேட்ட அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இயற்கை இன்சுலின் ஊட்டி அப்படின்னு சொல்லி கூட இந்த புள்ளிய சொல்லலாம். இது ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கும்போது, நிறைய பேருக்கு இந்த சுகர் பிரச்சனையினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இந்த சுகர் நிறைய மாத்திரைகளை போட்டு 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 அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்காம, எல்லா டாக்டரையும் போய் பார்த்து அவர்களுக்கு சுகம் கிடைக்காம, திருப்பி திருப்பி அவங்களுக்கு இந்த பிரச்சனைய வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு அதாவது சுகர் இருக்கவங்க ஒண்ணு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. சுகர் என்பது குணப்படுத்தக்கூடிய வியாதி. நல்லா புரிஞ்சுங்க. குணப்படுத்தக்கூடிய வியாதி. இதுக்கு நீங்க கரெக்டான உண்ணும் முறையும் வாழ்வியல் முறையும் நீங்க மாத்தினா மட்டும்தான் இதை வின் பண்ண முடியும். இதை விட்டுட்டு நீங்க எவ்வளவு மாத்திரை போட்டேன், நான் இன்சுலின் போட்டேன், நான் கஷாயத்தை கொதிக்க வச்சு குடிச்சேன், நீங்க எதை குடிச்சாலும் சுகர் கண்ட்ரோல் தான் ஆகும். திருப்பி அது தலை தூக்க ஆரம்பிக்கும். நீங்க சுகருக்கு மருந்து வைக்கல. நல்லா கேளுங்க, மருந்து கொடுக்கவே இல்லை. சுகரு உங்க ரத்தத்துல அதிகப்படியாம இருக்க நீங்களா அதை குறைச்சு குறைச்சு வைக்கிறீங்க. அவ்வளவுதான். இது ஏமாற்றம் தான் சொல்லணும். ஓகேங்களா? உங்க டெஸ்ட்டுக்காக நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. மாத்திரையை போட்டு இதை எப்படியாவது குறைக்கணும்னுட்டு. சுகரை குறைக்க வேண்டும் என நினைக்காதீர்கள். சுகரை வேரோடு அறுக்க வேண்டும் என நினையுங்கள். அப்ப சுகரே வரவிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ நீங்க ஒரு வயசுல இருந்து 30 வயசு வரையும் எனக்கு சுகர் இல்லை சார், எனக்கு 40க்கு மேல சுகர் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. சரி, ஏத்துக்கிறேன். ஓகே. ஏன் சார் 30 வயசு வரையும் உங்களுக்கு சுகரே இல்லை? அப்பெல்லாம் இன்சுலின் சுரக்கவே இல்லையா? உங்க கணையம் வேலை பார்க்கவே இல்லையா? அது ஏன் இப்படி சொல்றாங்க? டைப் 1 இருக்கு, எனக்கு டைப் 1 சுகர் சிறு வயதிலேயே கணைய கோளாறுனால வருது. சரி, ஓகே, அது குறைபாடுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அப்போ டைப் 2ங்கிறது நீங்க இடையில தானே உங்களுக்கு அந்த வியாதி வருது. அப்ப இடையில வந்த வியாதிக்கு இடையிலே அது சரியாயிடணும்ல. ஏன் அது நம்ம சாகுற வரையும் மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். சாகுற வரையும் மாத்திரை சாப்பிடணும். அது எப்படி நீங்க குணமாகாது அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டு மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வாழ்வியல் முறையை மாத்தணும். நம்ம எப்படி சாப்பிடணும், அதுக்கான புள்ளிகள் எல்லாமே அடுத்தடுத்த சீரீஸா நான் சொல்ல இருக்கேன். நீங்க முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய முயற்சி தான். சூட்சமங்களை நிறைய உடைச்சு பேச இருக்கிறேன். நிறைய புள்ளிகள், அது அக்குப்ரெஷர் புள்ளிகள் மற்றும் முத்ரா, இதெல்லாம் எப்படி கம்பைனா சில விஷயங்களை செய்யறது எல்லாமே இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் தர இருக்கிறேன். நீங்க செய்வது சப்ஸ்கிரைப் செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மருத்துவ உலகில நிறைய தீர்வு கிடைக்காம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள தடுத்து நிறுத்துங்க. முதல்ல நம்ம கையில தான் எல்லா விஷயமும் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. மருத்துவம் நம்ம உடம்ப போய் இன்னொருத்த ஒப்படைக்கிறது, அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்க உடம்புக்கு நீங்க உங்களை விட ஒரு மருத்துவர் கண்டிப்பா இருக்கவே முடியாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க தான் உங்க உடம்புக்கு மருத்துவர். அப்போ உங்களை விட ஒருத்தவங்க உங்க உடம்ப பத்தி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நீங்களா அறியாமையில இருக்கீங்க. அவ்வளவுதான். உங்க உடம்பு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எப்போ மலஜல கழிவுகள் நீக்குவீங்க, எப்போ உங்களுக்கு பசிக்கும், ஒரு டிராவலிங் டயத்துல எப்போ யூரின் வரும், எல்லாமே சென்ஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இந்த கடவுள் பிரபஞ்ச ரீதியாக உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாமே நீங்க சென்ஸ் பண்ற அளவுக்கு உங்க உடம்பு கொடுத்திருக்காரு. அப்ப நோய்களை மட்டும் வந்த நோயை உங்களால சரி பண்ண முடியாதுன்னு சொன்னா இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. அப்போ நீங்க அறியாமையில இருக்கீங்கிறத மட்டும் இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்ப அறியாமையில இருக்கீங்க. உங்களை நான் தெரிய வைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த காணொலி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட வீடியோ எல்லாமே உங்களை முழுவதுமாக குணப்படுத்துறதுக்கு, இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தோட உங்களோட கர்மாவை இன்று முதல் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் சில பாயிண்ட்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கேன். இதை முழுவதும் நீங்க ஏத்துங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். ஒரு அற்புதமான இயற்கை இன்சுலின் ஊட்டி புள்ளி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோடது. இடது கை என்னது, இதுல வலது கை இடது கை ரெண்டுலயுமே இருக்கு. என்னோட இடது கையில பாத்தீங்கன்னா இந்த ரேகை இருக்கு இல்லையா? நல்லா பாருங்க. இந்த கை ரேகையில நடு மத்தியில P7 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு. இது மனதை இயக்கும் புள்ளி. நல்லா கேளுங்க. இந்த ரேகையில நடுமத்தியில இருப்பதுதான் இந்த புள்ளி. கரெக்டா இந்த புள்ளியில வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21 அப்படின்னு இப்படி செய்தால் ஒரு முறை. இதை
டெய்லி காலையில ஒரு 5 முறை, ஈவினிங் ஒரு 5 முறை. காலையில எம்ப்டி ஸ்டமக்ல செஞ்சீங்கன்னா மிகவும் எஃபெக்டிவா இணையத்தை வந்து நல்லா பூஸ்டப் செய்து, அதில் இருக்கும் செல்கள் டேமேஜ்களை சரி செய்து, நல்லா வந்து இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ற அளவுக்கு இந்த புள்ளி வந்து அமையுது. இன்னொன்னு, மனசுனால டிப்ரெஷனா இருக்கு. சார் எதுவுமே சாப்பிடல சார். நான் இனிப்பு சாப்பிடுறதில்ல. நான் வந்து கரெக்டான டயட் இருக்கேன். காலையில சப்பாத்தி தான் சாப்பிடுறேன். மதியம் சாப்பாடு கரெக்ட் சாப்பிடுறேன். ஆனா நைட்டு வந்து லைட்டா சாப்பிடுறேன். சுகரே போட்டுக்கிறது இல்ல டீல, காஃபில கூட. ஆனா எனக்கு சுகர் வந்து 350, 400 இருக்கு சார். அது குறையவே இல்ல சார் அப்படின்னா, உங்கள் மனச வந்து நீங்க செம்மையா வச்சுக்கணும். இப்ப ஸ்ட்ரெஸ் தான் அந்த சுகர் பிரஷருக்கான காரணம். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க மனது அமைதி இல்ல. நீங்க தூங்கல சரியா அப்படின்னாலே, இந்த சுகர் என்பது குறையவே குறையாது. நீங்க என்னதான் மாத்திரை போட்டு இன்சுலின் போட்டாலும் அன்னைக்கு குறைஞ்ச மாரி இருக்கும். ஆனா மறுநாள் திருப்பி அதிகமாகும். இதுக்கு காரணம் உங்களோட டிப்ரஷன். அந்த மனதை திடமாக மனதை வந்து இயக்கத்தை சரிநிலையுடன் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த P7. இந்த P7ஓட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதை அமைதிப்படுத்தும் புள்ளி. அதாவது படபடப்பு. நமக்கு அதிக படபடப்பு சம்மந்தமா பிரச்சனை இருக்கிறவங்க, இதயத்துல படபடப்பு இருக்கு, எனக்கு பய உணர்வு இருக்கு, அந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. அது மட்டும் இல்ல, செரிமானத்தில் எந்த தொந்தரவானாலும் சரி, செரிமானத்துல எனக்கு வந்து ஒழுங்கா செரிக்கல சார், நெஞ்சு கரிப்பா இருக்கு, குளிக்க ஏப்பமா இருக்கு, அமிலத்தன்மையா இருக்கு, அனைத்து பிரச்சனைக்கும் இந்த புள்ளி வந்து ஒரு முக்கியமான புள்ளியாகும். இந்த புள்ளியை தினமும் நீங்கள் இயக்குங்கள். இந்த புள்ளியை இயக்கி பிரபஞ்சத்தோடு சேர்ந்து கர்மாவிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தினரையும் காத்து அனைவருக்கும் இந்த புள்ளியை ஷேர் செய்து பலனடையுங்கள். அடுத்த ஒரு இனிமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.